ஏன் அன்பு குழந்தையே, சில காலமாக நீயாக இல்லை. மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறது. நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்துக் கொடுப்பேன். வருத்தத்துடன் மட்டும் இருக்காதே. விடாமல் நீ என்னுடன் எப்பொழுதும் இரு. ஏதோ ஒரு காரணத்திற்காக இரு. ஒரு குரு கிடைப்பது பல பிறவிகளில் நீங்கள் செய்த புண்ணியம். அதை மனதில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தையையும் உபயோகியுங்கள். உன் சாய் உன்னிடம் இருக்கும் பொழுது கடுகளவும் கலங்காதே. உன்னை எவரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். நான் உனக்கு ஒரு தந்தை. அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதை சொல்லிவிட்டால் சுவாரஸ்யமும் போய்விடும். உன் வாழ்க்கையில் உள்ள கர்மாக்களை குறைப்பதற்கான ஒரு சில காரியங்களும் தீர்ந்துவிடும். ஆகையால் எந்த ஒரு விஷயமும் யாருக்கும் எப்படி நடக்கிறது என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது. அது அவரவர்களை சார்ந்தே இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் பாவ புண்ணியங்கள் என்று கணக்கு பார்க்கப்படும். அந்த கணக்கு மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று நீ யோசித்து அதற்கு ஏற்றவாறு செயல்படு. எத்தனை துன்பங்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் நீ துணை இருக்கிறாய் என்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும். உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி அமைக்க நான் எந்த ஒரு உருவத்திலும் உன்னை தேடி வருவேன். ஆகையால் நீ என்னை உதாசீனப்படுத்தாதே. நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கைக்காக நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய தொடங்க ஆரம்பிக்கிறேன் என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள். ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு கனவும் ஒரு உயிர் புதிதாக பிறக்கிறது. ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு வெளியில் செல்கிறது. இவை அனைத்திற்கும் என்ன காரணம்? வயதானது, பழையது, அதற்கு உண்டான காலம் அவ்வளவுதான் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, அப்படியும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இளம் வயதிலேயே சிலர் இறப்பை சந்திக்கிறார்கள். நான் சிறிது நேரத்திற்கு முன் கூறினேனே பாவ புண்ணியம். அந்த பாவ புண்ணியம் தான் ஒருவனுடைய பிறப்பையும் இறப்பையும் தீர்மானிக்கிறது. இந்த உலகத்தில் உடலை விட்டு ஆத்மா பிரியும் பொழுது அதே ஆன்மா வேறொரு இடத்தில் புதிய பிறப்பாக பிறக்கிறது. இதைதான் அனைவரும் அறிந்தவை. ஆகையால் அந்த பாவ புண்ணியங்களை பொறுத்தே அந்த உயிர் எங்கே பிறக்க வேண்டும், எந்த விதமான சூழ்நிலையில் பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் ஒவ்வொரு நொடியையும் மிகவும் கண்காணித்து செயல்படுங்கள். ஏனென்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த உலகில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அவை அனைத்திற்கும் நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிகளையும் சுவைத்து இனிப்புடன் நகர்த்துங்கள். சிரிப்பதை விட அழுகைதான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதர்களுடைய தலைமுறையிலும் நடந்து வருகிறது. ஆகையால் துன்பத்திலும் சிரிப்பவர்
தூய்மையான மனிதன் என்று கூறுகிறார்கள். ஆகையால் துன்பத்திலும் சிரிக்க பழகு. ஒவ்வொரு நொடியிலும் சிரிப்பை தொடங்கு. சிரிப்பு ஒன்றுதான் ஒருவனுக்கு சுதந்திரமான ஒன்று. அதையும் விட்டு கொடுத்து விட்டு ஒரு மூலையில் போய் அழுது கொண்டிருக்காதே. அது உனக்கும் நல்லதல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லதல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்க வேண்டும், ஒவ்வொரு செயல்களுக்கும். ஆனால் சிரிப்பதற்கோ காரணம் தேவையில்லை. ஒரு அழகை பார்த்து சிரிக்கலாம், ஒரு இயற்கையை ரசித்து சிரிக்கலாம். ஆகையால் சிரிக்க தொடங்குங்கள் அனைவரும். மேலும் அது உங்கள் உடல்நிலைக்கு மிகவும் நல்லதும் கூட. உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரே மருந்து, அந்த ஒரு சிரிப்பு மட்டும்தான். ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை எப்படி கையாளுவது என்று நீ நினைத்து கொண்டு ஒரு மூலையில் உட்கார்ந்து அதற்கான வழிகளை தேடும் பொழுது, இதற்கு வழியே கிடையாதா, நம் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று யோசிக்கிற நீ சற்று கண்ணை மூடி என்னை தியானித்து பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்க்கமாக யோசித்து ஒரு முடிவை உன்னால் எடுக்க முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைதி என்ற ஒரு குணம் மிகவும் முக்கியமானது. ஒரு நாளிற்கு குறைந்தது 1 மணி நேரமாவது அவன் அமைதியாக இருக்க வேண்டும், தூங்கும் நேரத்தை தவிர. ஏனென்றால் அமைதியாக இருக்கும் பொழுது ஒரு மனிதரின் ஆன்மா அந்த இடத்தில் மட்டும் இல்லாமல் பலவித இடத்தில் அது சுற்றித் திரிகிறது. அப்படி சுற்றித் திரிகையில் மிகவும் வேகமாக ஒரு கோளில் இருந்து இன்னொரு கோளிற்கு பரவக்கூடிய போகக்கூடிய மிக சக்தி வாய்ந்த வேகத்தை உடையது நம்முடைய ஆன்மா. ஆகையால் அந்த ஆன்மாவாகியது அனைத்து இடத்திலும் செல்லும் அந்த ஒவ்வொரு இடத்திலும் தனக்கு ஒரு வழி கிடைக்கும். அந்த வழி அவனுடைய மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்து தப்பிக்க ஒரு சிறிய வழியாக மிகவும் எளிதில் அவனுக்கு கிடைக்கும். ஆகையால் அமைதியை கடைபிடிங்கள், சிரிக்கத் தொடங்குங்கள், சிரிக்க வைக்கத் தொடங்குங்கள். நீ எப்பொழுதும் அஞ்சாத வீரனை போல உன் தோல்விகளை, உன்னுடைய போராட்டங்களை, கஷ்டங்களை துரத்தி அடிக்க தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீ ஓடிக்கொண்டே இருக்க மீண்டும் மீண்டும் உன்னை போராட்டம் துரத்துமே தவிர என்றும் அது உன்னை விடாது. போராட்டத்தை தடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ எதிர்த்து நிற்க வேண்டும். என்ன பிரச்சனை என்று உரையாட வேண்டும். அந்த பிரச்சனையை தீர்க்க வழியை காண வேண்டும். ஓடிக்கொண்டே இருந்தால் கடைசி வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். கவலைப்படாதே, உன் கஷ்டங்களும் துன்பங்களும் இன்னும் சற்று நேரத்தில் மறைய போகிறது. உன்னுடைய அப்பா என்றுமே உன் அருகில் இருக்கிறேன். என்னுடைய பக்தர்களுக்கு நான் என்றென்றும் ஒரு விஷயத்தை கூறிக்கொள்கிறேன். என்னவென்றால், எனக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அன்னதானம் செய்யுங்கள். அன்னதானம் என்பது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம். என்னால் சில உயிரினங்கள், மக்கள்கள் உண்ணுகிறார்கள் என்றால் எனக்கு அதைவிட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. நான் என்ன கூறுகிறேன் என்றால், தவறை என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறுகளை நீங்கள் அசிங்கமாகவோ
அவமானமாகவும் நினைக்காதீர்கள். ஏனென்றால் தவறு என்பது ஒரு பெரிய பரிசு. எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ அது நமக்கு பெரும் பாடத்தை கற்றுத்தர ஒரு ஆசிரியராக உள்ளது. அந்த தவறு மீண்டும் மீண்டும் நடக்காதவளுக்கு அது நம்மை தள்ளுகிறது. தவறு என்று ஒரு விஷயம் இந்த உலகத்திலோ மனிதர்களின் வாழ்க்கையிலோ இல்லாமல் போய்விட்டால் அனைவரும் இந்த அளவிற்கு வளர்ந்திருப்பார்களா என்பது கேள்விக்குறியே. ஆகையால் தவறு என்பது மிகவும் ஒரு நல்ல விஷயம். போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை சுவையில்லாத கேசரி போன்றது. போராட்டம் இருந்தால்தான் வாழ்க்கையின் தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையின் தத்துவம் என்பது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தில் இருந்தும் கற்றுக்கொள்ளக்கூடியதே ஆகும். எந்த ஒரு விஷயமும் நீங்கள் கடைசி வரை இது நடக்கும் நடக்காது என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் அல்லவா? அந்த விஷயம் உங்கள் விதிக்கு ஏற்றவாறு எப்படி நடக்கிறதோ அதற்கு ஏற்றவாறே உங்களுடைய வாழ்க்கையும் அமையும். ஒருவன் உங்களிடம் இருந்து ஏதோவது ஒரு பொருளை திருடுகிறார் என்றால் அந்த பொருளிற்கு உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த நேரம் முடிந்துவிட்டது என்று அர்த்தம். மீண்டும் அந்த பொருளை அந்த திருடன் தனக்கு உதவியது போதும் என்று தூக்கி எறிந்து விட்டால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த பொருளுடைய விதி உங்களிடம் வந்து சேர வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் உங்களிடம் இருக்கும் ஒவ்வொரு பொருளிற்கும் உயிர் இல்லை என்று அதை எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பப்படுத்த வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பப்படுத்துவீர்கள். உதாரணத்திற்கு உங்களுடைய காலணிகளை கூட சொல்லலாம். காலணிகள் என்பது உங்கள் பாதத்தை காப்பாற்றக்கூடியது. அதற்கு உயிர் இருக்கிறதால் மட்டும்தான் உங்களுடைய பாதங்களை மிகவும் பத்திரமாக எடுத்து செல்கிறது, கடும் கல்லில் இருந்தும் முட்களிடம் இருந்தும். அப்படி இருக்கும் பொழுது அதற்குடைய மரியாதையை செலுத்தி எந்த இடத்தில் ஒழுக்கமாக வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் ஒழுக்கமாக வைக்க வேண்டும். ஏனோ தானோ என்று வைத்தால் அதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? அதே போல் உங்களுடைய கஷ்டங்களுக்கும் நீங்கள் தக்க மரியாதை கொடுத்து அதை என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் என்னுடைய வார்த்தை இருக்கிறது. என்னுடைய வாக்கு என்றுமே உங்களிடம் பொய் ஆகாது. என் குழந்தைக்காக நான் இன்று இப்பொழுது கொடுக்கும் வாக்கு என்னவென்றால், இன்னும் 7 நாட்களில் நீ நினைத்து இப்போது வருந்திக் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை முடிந்து போகும், செயலிழக்கும். இது சத்தியம், நடந்தே தீரும். உங்களுடைய கஷ்டங்கள் என்னவாக இருந்தாலும் சற்று நேரம் அமர்ந்து யோசியுங்கள். எதனால் இது உருவாகி இருக்கும் என்று யோசியுங்கள். எது செய்தால் இது சரியாகும் என்று யோசியுங்கள். நீங்கள் யோசிக்க யோசிக்க ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து சோதனைகளும் உன் மனதில் ஒரு சிற்பமாக உருவாகும். அந்த சிற்பமானது ஒரு நாள் முழுமையடையும் போதுதான் அந்த சிற்பத்தை கண்டு பலரும் வியப்பார்கள். அதுவே உன் வாழ்க்கையில் கிடைக்கும் அழியா வெற்றியாகும். தூக்கம் வரவில்லை என்று ஏன் கவலைப்படுகிறாய்? என் நாமத்தை சொல்லிக் கொண்டு என் உதியை பூசிவிட்டு தூங்கு. எந்த கவலையும் இல்லை.
அது மட்டுமல்லாமல் நம்பிக்கையோடு உன் கடமையை நீ உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் என்றும் உங்களுக்காக உயிரோடு இருக்கின்றேன். நீங்கள் என்ன வேண்டுகிறீர்களோ அதை நான் தருவேன். என் பக்தர்களை நான் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. நீ தன்னம்பிக்கை தைரியத்தோடு வாழ வேண்டும். நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ பழகிக்கொள். தூற்றுபவர்கள் தூற்றட்டும், உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் எல்லா பிரச்சனையில் இருந்தும் நிச்சயமாக விடுபடுவாய். உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும். உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய். நீ பொறுமையாக இரு. வெற்றி உன்னை தேடி வரும். நான் உன்னோடு இருக்கிறேன். தன்னை தானே திருத்திக் கொண்டு உண்மையின் பாதையில் நடந்தால் மகிழ்ச்சியுடன் வாழலாம். இழப்பதை எண்ணி வருந்தாதே. பெறப்போகும் இன்பத்தை நினைத்து மனதில் மனக்கோடையை காட்டாதே. இயல்பாக இருந்துவிடு. வருவதை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. எந்த ஒரு விஷயமும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் மழை அடித்துக் கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதென்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாயா? ஒதுங்க கூட இடைவேளை இல்லை. என் கண்ணீர் வழிகின்றது என்று வருந்தாதே. உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறைய போகிறது. மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வது என்பது சவாலான செயல்தான். நேர்மறையின் வாழும் போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயையின் விதி என்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும். முன்னே உன் கால் சென்றால் நிழல்களாய் எதிர்மறை உன்னை பின்தொடரதான் செய்யும். அடுத்து எடுத்து அடிக்கும் அடியை தடுக்க என்ன வேணாலும் நடக்கும். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். உன் மீது நிஜமான அன்பு கொண்டவன் நான். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன். புது வருடம் உனக்கு புது வசந்தமே. வா, என் அருகில் வா. என் மடியில் உட்கார்ந்து கொள். என்னுடைய பிள்ளை நீ. நிச்சயமாக உன்னுடைய கவலைகளை எல்லாம் களைவே. வாழ்க்கையில் நிம்மதி, வெற்றி, சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகிறது. ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து வெற்றியை குவிக்கப் போகிறது. நீ உலக வாழ்க்கையில் ஜெயிக்க போகின்றாய். நீ எதற்குமே பயப்படாதே. உனக்கு இந்த வருடம் நிச்சயமாக சாதகமாக தான் இருக்கும், பாதகமாக மட்டும் இருக்காது. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். அப்படி இருக்கையில் உனக்கு பயமே வேண்டாம். எந்த ஒரு காரியம் நடந்தாலும் நடத்தினாலும் அதை பற்றி என்னிடம் சற்று சொல். இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு, ஜெயிக்கப் போகிறாய். இப்படியெல்லாம் நான் கூறும் பொழுது நீ சற்று யோசிக்கலாம். அப்பா எப்பவும் போலதான் கூறுகிறார். நல்லது நடக்கும் என்று கூறுகிறார், ஆனால் நடக்கவில்லை.
தீயது என்னை விட்டு போகும் என்று கூறினார். ஆனால் போகவில்லை. என்னதான் நடக்கப் போகிறது என்று என் வாழ்க்கையை நானே வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன நடக்கும் என்று எந்த ஒரு காலத்திலும் யூகிக்க முடியாத அளவிற்கு இருக்கிறேன் என்ற உன் புலம்பலை நான் கேட்டு கேட்டு மடித்து விட்டேன். போதும், நீ புலம்பியது எல்லாம். தேவையில்லாமல் இனிமேலும் புலம்பிக் கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு ஆக வேண்டிய காரியத்தை போய் செய்யத் தொடங்கு. நீ நினைத்ததை விட, நீ வேண்டியதை விட நிறைவானதை தான் உனக்கு நான் தருவேன். அப்படி இருக்கையில் எதற்காக தேவையில்லாமல் வருத்தம்? மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அதே விதத்தில் தான் நானும் அவர்களுக்கு உதவி புரிவேன். அதாவது, தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தப்பை நீ செய்துவிட்டாய் என்றால் அது சரியா தவறா என்று நீ யோசிப்பாய். யோசிக்கும் நேரம் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ள சில பேரின் ஞாபகம் உங்களை உறுத்தி உங்களை அழ வைக்கும். இதை உணர்ந்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் செய்வது தவறா சரியா என்று நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? அதற்கு ஏற்றவாறு ஒரு சூழ்நிலை உருவானதால் மட்டும் அது சரியான விஷயம் என்று நீ நம்பாதே. ஏனென்றால் அனைவரும் அப்படித்தான். அப்படி இருக்கையில் எது சரி எது தவறு என்று புரிவதற்குள் நீ அந்த தவறை செய்து முடித்து விடுகிறாய். அதற்கு உண்டான கர்ம வினைகளும் உன்னுடைய பக்கத்தில் சேர்கிறது. அதை கொஞ்சமாவது முடிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ புனிதனாக மாற வேண்டும். புனிதனாக என்றால் மிகவும் பெரிய விஷயம்தான். புனிதனாக இருக்க கடுகளவு கூட பொய் கூறவே கூடாது. இருந்தாலும் அந்த அளவிற்கு இல்லை என்றாலும் ஏதோ ஒரு அளவிற்காகவாது நாம் நிச்சயமாக அதை மேம்படுத்த வேண்டும். முடிந்த அளவிற்கு புண்ணியசாலிகளாக இருக்க தொடங்குங்கள். ஏனென்றால் புனிதம் என்பதான அனைவருக்கும் மிகவும் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது. வெகுவான மனோதிடம், மனோபாவம் இவை அனைத்துமே மாற்ற வேண்டும். நீங்கள் ஒரு புண்ணியசாலியாக மாற இவை அனைத்தும் உங்களுக்கு மிகவும் தேவையானவை. அதற்கு மிகவும் தேவை பொறுமை. ஏதாவது ஒரு இடத்தில் செல்லும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் ஒருவர் மூலமாக தவறாக அது நடக்கும் பொழுது அந்த நபரை நினைத்து திட்டி தீர்த்தாள் பொறுமை இல்லாத தனம். புனிதவனாக அடைய முடியாததற்கு அதுவும் ஒரு காரணம் வரும். ஆகையால் முடிந்தவரை யாரையும் மனதால் கூட திட்டாமல் இருக்க யோசியுங்கள். யார் யார் எல்லாம் தேவையில்லாமல் பிறரை சபிக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் நிச்சயமாக வேறு விதமாக மேல்லோகத்தில் கணக்கெடுக்கப்படுவீர்கள் என்பதை யோசித்து செயல்படுங்கள். இந்த உலகம் என்பது மிகவும் சிறிய ஒரு கோள்தான். இதனை மிகவும் ஆபத்தாக நினைத்து ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சரளமாக பேசிவிட்டு போவதால் பிறகு ஏற்படும் பிரச்சனைகள் என்னவென்று தெரியாமல் போய்விடுகிறது. நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொற்களும் மிகவும் பார்த்து பார்த்து உபயோகப்படுத்த வேண்டும்.
சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி என்று நான் கூறியிருக்கிறேன். அதே போல்தான் ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள். இந்த உலகத்தில் நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை. ஆகையால் இருக்கும் வரையில் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைக்க கற்றுக்கொள். அதற்காக அவர்கள் தீய வழியில் சென்றால்தான் சந்தோஷப்படுவார்கள் என்றால் அந்த வழி தேவையே இல்லை. அந்த வழியில் சென்று சந்தோஷத்தை அனுபவிக்குவதற்கு இறப்பை தழுவுவதே மேல். ஆகையால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரும் அந்தந்த வார்த்தைகளை மிகவும் சரியாக பார்த்து உபயோகிக்க வேண்டும். சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். ஒரு குடும்பம் சேர ஒரு பொய் தேவை என்றால் தாராளமாக கூறலாம். ஆனால் ஒரு குடும்பம் பிரிந்துவிடும் என்பதற்காக அந்த உண்மையை கூறிவிடக் கூடாது. குடும்பம் என்பது மிகப்பெரிய பல்கலைக்கழகம். யாருக்கும் அவ்வளவு எளிதில் அது நன்றாக அமைந்து விடாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியான எடுத்துக்காட்டுகளே. ஆகையால் இவை அனைத்துமே நீங்கள் புரிந்து செயல்பட தொடங்கிவிட்டால் வாழ்க்கை என்பது மிகவும் எளிதானது, அழகானது. நீங்கள் எதிர்பார்க்கும் எல்லா நல்ல சுப நிகழ்ச்சிகளும் நடக்க குடும்பம் ஒன்று சேர வேண்டும். என்னை முழுமையாக நம்பு. இது என்னுடைய என்றைக்கு உள்ள சத்தியமான வாக்கு. நீ ஜெயிக்க போகிறாய். எக்காரண கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளும் சிறிய விதைகள். அந்த விதைகள் நாளை மரபாக விருட்சம் அடைந்து பல பேருக்கு நிழல் தரும். ஆகையால் எந்த ஒரு விஷயம் நடக்கும் பொழுதும் அதை 100க்கு 200 தடவை நன்றாக யோசித்து அந்த விதையை விதைக்க தொடங்கு. நல்லது நடக்கும். ஏனென்றால் இன்று உள்ள சிறு சேமிப்பு நாளை பெரிய விஷயத்திற்கு நிச்சயமாக உதவும். அனைத்து வகையிலும் இந்த ஆண்டை முழுவதுமாக நல்ல செயல்களுக்காக பயன்படுத்துங்கள். இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லாஹ்.